மதுராந்தகம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண் 1 உள்ள பட்டனை அழுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். திருப்பூர் மாவட்டம் ஆஷாநகர் பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்ததோடு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். இது பற்றிய விவரங்களை முடிய செய்தியாளர் பூபதி வழங்க நாம் கேட்கலாம். பூபதி, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில தினங்களில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை திருப்பூர் அவினாசி சாலை ஆத்தர் மில் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களிடம் முதல்வர் நேரடியாக அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கு பணியாற்றக்கூடியவர்களிடம் அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பற்றியும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தொடர்ந்து அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த சூழ்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு பாண்டிய நகர் பகுதியில் அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபதி. மதுராந்தகம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண் 1 உள்ள பட்டனை அழுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர்.